ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள்கிட்ட இப்போ நம்ம களிக்கு எப்படி போடணும் கற்றுக்க போகிறோம். 2 முட்டை எடுத்து ஊற்றிட்டு மட்டன் குழம்பு ஊற்றிக்கோங்க, நான் சிக்கன் குழம்பு ஊற்றிக்கோங்க. நல்லா கலக்கிட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் கழிக்கோங்க. 5 நிமிஷம் கழிக்கணும்னு இருக்குங்க. இந்த மசாலா உள்ளே போகணும். நீங்கள் எல்லாம் சிக்கன் குழம்பு கூட ஊற்றிக்கலாம், ஆனால் சிக்கன் குழம்பு கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கலாம். எனக்கு இன்னும் பத்தலை, அதனால கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். அப்புறம் தோசைக்கல்லில் எண்ணெய் ஊற்றி களிக்கு எடுத்து ஊற்ற வேண்டாம். நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ண களிக்கு எடுத்து ஊற்றலாம். இந்த சேஜிக்கு ஊட்டிருக்கப்புறம் இந்த சேஜி வந்தோடனே கொஞ்சம் வெளியில் கொஞ்சம் சூடாகும். அப்போ நீங்கள் தோசை கண்டி வச்சு ஆட்டி விடணும். அப்போ கரெக்டாக அப்போ நீங்கள் கொஞ்சம் திருப்பி விடணும். அப்போ நீங்கன்னா களிக்கு பர்ஃபெக்டாக வரும். இந்த மாதிரி பண்ணிருந்தா களிக்கு வர சேஜிக்கு வந்துடும். நீங்கள் ஒரு 10 வேலை வரைக்கும் இந்த மாதிரி பண்ணிருந்தா பர்ஃபெக்டான களிக்கு வந்துடும் நம்மளுக்கு. எனக்கு ஒரு 20 மினிட்ஸ் ஆச்சு பண்ணதுக்கு. ஆனால் நல்ல டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. இதை பார்த்தீங்கன்னா நல்லா போகுது. இந்த மாதிரி பண்ணிருந்தா நல்லாவும் வரும் உங்களுக்கு. இந்த மாதிரி வீடியோ பார்க்கணுன்னா ஒரு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க மக்களே. அதுக்கப்புறம் நல்லா களிக்கு ரெடி ஆகிட்டதுக்கப்புறம் ஒரு குட்டு போட்டு நல்லா மேலே தட்டிட்டு அதை எடுத்து நம்ம பிளேட்டில் மாற்றிடலாம். இப்போ பிளேட்டில் மாட்டிக்கலாம். இப்போ பொடினாக்கு கட்டிடலாம். கொஞ்சம் அப்படின்னா எப்படி இருந்துச்சுன்னு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு.